அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரமிட்டு மாணவர்களுக்கு புதியதொரு அழகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம், திண்மங்கள். அப்போ திண்மங்கள் பற்றி கிரேட் 7 நீங்கள் நான்முகி, சதுரமுகி, கனவுரு, அதே போன்று சதுரடி, செங்கும்பகம் பற்றி, அதனுடைய உச்சி, விளிம்பு, முகங்கள் பற்றி படித்திருப்பீர்கள். கிரேட் 8 மேலதிகமான திண்மங்கள் பற்றி தான் சொல்லப்படுது. ஒழுங்கான எண்முகி, ஒழுங்கான பன்னிருமுகி, ஒழுங்கான 20 முகி, அதற்கு எத்தனை முகம், எத்தனை உச்சி, எத்தனை விளிம்பு. அதே போன்று ஒழுங்கான எண்முகியில ஒரு முகத்தின் வடிவம் யாதாக இருக்கும், அது சமபக்க முக்கோணி என்று உங்களுக்கு தெரியும். அதே போன்று ஒழுங்கான பன்னிருமுகியின் ஒரு முகத்தின் வடிவம் ஒழுங்கான ஐங்கோணியாக காணப்படும். ஒழுங்கான 20 முகியின் ஒரு முகத்தின் வடிவம் சமபக்க முக்கோணியாக இருக்கு. இது சம்பந்தமான ஃபுல் நோட்ஸ் உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கு. அதை நீங்கள் வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை அடுத்து ஒரு சிறிய தலைப்பு ஒன்று உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கு. திண்மங்களுக்கு ஒயிலரின் தொடர்பை வாய்ப்பு பார்த்தல். இது சம்பந்தமாக கிரேட் 7 படிச்சிருப்பீங்க. F சாக V அல்லது V சாக F, இதை மாற்றி எழுதலாம். சமன் E சாக 2. F என்கிறது அந்த திண்மத்தினுடைய முகங்களின் எண்ணிக்கை, V என்கிறது அந்த திண்மத்தினுடைய உச்சிகளின் எண்ணிக்கை, E என்கிறது அந்த திண்மத்தினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கை. அதனுடன் 2 கூட்டி வரணும். அப்போ இங்கால வார கூட்டுத்தொகையும் சமனுக்கு வலது பக்கம் வார கூட்டுத்தொகையும் சமனாக இருந்தால் அந்த ஒயிலரின் தொடர்பு வாய்ப்பு பார்க்கப்பட்டுள்ளது என்ற முடிவுக்கு வர முடியும். அப்போ இந்த ஒயிலரின் தொடர்பை வைத்து சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ முதலாவது கேள்வி, ஓர் ஒழுங்கான நான்முகியின் முகங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை ஆகியவற்றிலிருந்து ஒயிலரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்குக என்று சொல்லப்படுது. அப்போ ஒழுங்கான நான்முகிற வடிவத்தை நான் ஒரு பரும்படியாக வரைந்து கொள்கிறேன். இந்த நான்முகி எடுத்தீங்கன்னு சொன்னால் முகம் 4 முகம், உச்சி 4, விளிம்பு 6 காணப்படும். அது உங்களுக்கு தெரியும். இது ஒயிலரின் தொடர்புக்கு பொருந்துகின்றதா இல்லையாங்கிறத வாய்ப்பு பார்க்கட்டாம். அப்போ ஒயிலரின் தொடர்பு என்ன சொல்லுது? F சாக V சமன் E சாக 2. அப்போ Fக்கு எத்தனை முகம்? 4, Vக்கு 4, விளிம்புக்கு 6 சாக 2. அப்போ 4 4 8, அங்காலையும் 8. அப்போ சமனுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் சமனான பெருமான பாரத்தால் இது ஒயிலரின் தொடர்புக்கு பொருந்தும் என்ற அந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? எழுதி கொள்ள வேண்டும். இது ஒயிலரின் தொடர்புக்கு பொருந்தும். இதே போன்று இன்னும் ஒரு கேள்வி, குறித்த ஒரு திண்மத்தின் விளிம்பு 9 என்று சொல்லப்படுது, உச்சி 6 என்று சொல்லப்படுது. அந்த திண்மத்தினுடைய முகத்தின் எண்ணிக்கையை ஒயிலரின் தொடர்பை வைத்து கண்டுபிடிக்கலாம். அப்போ F சாக V சமன் E சாக 2 தான் ஒயிலரினுடைய தொடர்பு. அப்போ F தெரியாது, உச்சி 6, விளிம்பு 9 சாக 2. அப்போ F சாக 6 சமன் 9 2 11. இதை 2 முறையில் செய்யலாம். 6 கூட்டுப்படுது, சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகும்போது கழிப்படும். அப்போ 11 6 போனால் 5. அப்போ Fன் பெருமானம் 5. அல்லது இதில் கூட்டுத்தொகை 11 சொன்னால் இங்காலையும் என்ன செய்யணும்? 11 வர வேண்டுமென்றா 6 உடன் அந்த Fக்கு எந்த பெருமானத்தை போட்டு கூட்டினா 11 வரும்ங்கிறதையும் பார்க்க முடியும். அப்போ 6 உடன் 5 கூட்டும் போது 11ங்கிறதால அந்த திண்மத்தினுடைய முகங்களின் எண்ணிக்கை 5 ஆக காணப்படும். இப்படி பார்ட் 1 ஒயிலரின் தொடர்பு அல்லது பார்ட் 2லையும் சில திண்மங்களை தந்து போட்டு இது ஒயிலரின் தொடர்புக்கு பொருந்துமா இல்லையா என்று சில கேள்விகள் கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் இந்த மெத்தடூடாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்த சிறிய தலைப்பு, திண்மம் என்ற பாடத்தினுடைய இறுதி தலைப்பு தான் பிளெட்ரோவின் திண்மம். இந்த பிளெட்ரோவின் திண்மம் என்ற என்னென்னு சொன்ன பிள்ளைகள் அந்த நோட்ஸ் எழுதப்பட்டிருக்கு. திண்மங்களின் எல்லா முகங்களும் சமனானவையாகவும் அவை ஒரே வகையான பல்கோணியாகவும்
ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமமாக உள்ளதுமான திண்மம் பிளட்ரோவின் திண்மம் எனப்படும். அப்படின்னு என்னன்னு சொன்னா, இதை உங்களுக்கு விளங்குறதுக்காக 2 திண்மம் எடுக்கணும். ஒன்று கனவுரு எடுக்கணும். ஒன்று கனவுரு, உங்களுக்கு தெரிந்த திண்மம் கனவுரு, மற்றைய திண்மம் சதுரமுகி. இந்த 2 திண்மத்தையும் எடுத்து அவன் சொல்ற வசனம் எவ்வாறு பொருந்துகின்றது என்கிறத பார்ப்போமா. கனவுருவன் உங்களுக்கு தெரியும் 6 முகம் 8 உச்சி 12 விளிம்பு. அதே போன்றுதான் சதுரமுகிக்கும் 6 முகம் 8 உச்சி 12 விளிம்பு. கனவுருவினுடைய எல்லா முகங்களும் செவ்வகம், ஆனால் ஒரே வடிவமான செவ்வகம் இல்லை. ஒன்று பெரிய செவ்வகமாக இருக்கும், இன்னொன்று சிறிய செவ்வகமாக. அந்த செவ்வகங்கள் அந்த உருப்படிகள் வித்தியாசமாக இருக்கும். சதுரமுகியினுடைய எல்லா முகமும் சதுர வடிவமாக இருக்கும். எல்லா முகமும் ஒரே வகையான முகமாக இருக்கும். சரிதானே? இப்போ இது என்ன விடயம் என்று சொன்னால், எல்லா முகங்களும் சமனானவை. அப்போ கனவுருவுக்கு எல்லா முகமும் சமன் இல்லை. அதே போன்று ஒரே வகையிலான பல்கோணி செவ்வகம் என்றா இது எல்லாம் செவ்வகம்ங்கிறதால ஒரே வகையான பல்கோணியாக இருக்கு. அடுத்த விஷயம் என்னென்னா, அதில் உச்சியிலிருந்து சந்திக்கும் முகங்கள் எண்ணிக்கையை பாருங்க, சமமான உள்ளதுமான திண்மமா. இப்போ இது உச்சி என்ன எடுத்தீங்கன்னு சொன்னால் 3 செவ்வகம் இருக்கு. இந்த 3 செவ்வகத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே வகையான செவ்வகம் இல்லை. ஒன்று பெரிது, இன்னொன்று சிறிது. இதனால கனவுரு ஒழுங்கான, அதாவது பிளட்ரோவின் திண்மம் அல்ல என்கிற முடிவுக்கு வரலாம். இப்போ சதுரமுகி எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா முகமும் ஒரே வகையான முகம், எல்லா முகங்களும் ஒழுங்கான பல்கோணி, ஒரே வகையான பல்கோணி. சதுரம் என்றால் எல்லாம் ஒரே வகையான சதுரமாக இருக்கும். அடுத்தது ஒரு உச்சியிலிருந்து சந்திக்கின்ற அந்த முகங்கள் எண்ணிக்கையை பாருங்க. எத்தனை முகம் வருது? 3 முகம். அந்த 3 முகமும் ஒரே வகையான முகமாக இருக்கும். நீங்க எந்த உச்சியை வைத்து சந்தித்தாலும் அங்கு காணப்படுகின்ற 3 முகங்களும் ஒரே வகையான முகங்களாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கின்ற முகங்கள் எண்ணிக்கை இங்கு 3ஆக காணப்படும். எந்த உச்சி எடுத்தாலும் அந்த உச்சியை வைத்து சந்திக்கின்ற முகங்கள் எண்ணிக்கையை பாருங்கடா, 3 முகம். அப்ப இந்த உச்சி எடுத்தாலும் அதை வைத்து சந்திக்கின்ற முகங்களினுடைய எண்ணிக்கை 3. இப்படி ஒவ்வொரு உச்சியை எடுக்கும் போது அவற்றை வைத்து சந்திக்கும் முகங்களினுடைய எண்ணிக்கை சமனாக காணப்படும். இதனால சதுரமுகி பிளட்ரோவின் திண்மமாக கருதப்படும். அப்போ நீங்கள் சில உதாரணங்களை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. கட்டாயம் பிளட்ரோவின் திண்மம் என்றால் என்னன்னு கேட்டுப்படாது, அதற்கு உதாரணங்கள் தருக என்றுதான் கேட்கப்படும். அப்போ ஒன்று சதுரமுகி என்று எழுதி கொள்ளுங்க. ஒழுங்கான நான்முகி, ஒழுங்கான என்ற வசனம் வரக்கூடிய அனைத்து உதாரணங்களும் வரும். அப்போ சதுரமுகி, ஒழுங்கான நான்முகி, ஒழுங்கான எண்முகி, ஒழுங்கான 12 முகி, ஒழுங்கான 20 முகி, இவ்வாறான உதாரணங்கள் பிளட்ரோவின் திண்மம் என்ற திண்மங்களுக்கு உதாரணங்களாக அமையும். அப்போ இவ்வளவு தான் திண்மம் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் பிள்ளைகள். அப்போ இதை நீங்கள் சொன்ன விஷயம் அனைத்தையும் விளங்கி உங்களோட பாடக்கோப்பில் எழுதி கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் நான் சொல்கின்ற அந்த குரூப்பில் போடப்படுகின்ற நேரங்களுக்கு இடையில், அந்த நாட்களுக்கு இடையில் அனைத்து மாணவர்களும் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு புதிய காணொளி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.